வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ரூ ஜாகோடைய செகண்ட் பார்ட். இந்த நெட்டுங்க இந்த பார்ட்டை பற்றி தான். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் பார்ட்டுக்கு வீடியோ போட்டோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஐ பட்டன்லேயும் ரெண்டுத்துலேயும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை நம்ம வரைய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நியூ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிக்கை எப்பயுமே எடுத்துருங்க. இதில் பார்ட்டோட நேம் டைப் பண்ணிக்கோங்க, நெட்டுன்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து டைமென்ஷன்ஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க, MMNS பார்ட் சாலிட் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ப்ளைன் செலக்ட் பண்ணுறேன், ஸ்கெட்சுன்னு கொடுங்க. அடுத்து ஸ்கெட்ச் வியூக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதில் இருக்க டைமென்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, என்னென்ன டைமென்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நம்ம இதில் ரிவால்வ் கமெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சென்டர் ஹோலை த்ரெட்டு இதெல்லாம் கடைசியாக வரைய போகிறோம். அதனால் நம்ம இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் சாலிடாக தான் வரைய போகிறோம். அதனால் நம்ம இந்த டைமென்ஷனை கடைசியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இந்த 50 ஆஃப் 25 இருக்கும். அடுத்து இந்த 90 ஆஃப் இந்த லென்த்து 45 இருக்கும். இந்த லென்த் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இந்த லென்த்து கிடச்சிரும். இந்த ஹைட் 10, இங்கே ஹைட் 10. இங்கே இந்த ரவுண்டு இந்த சர்க்கிள் வரைக்குமே இந்த 45 தான். இந்த ஃபில்லட் ரேடியஸ் 5. அவ்வளோதான். டோட்டல் ஹைட் 45. இதை பார்த்தாச்சு. இப்போ நம்ம வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு லைனை வரைஞ்சிக்கோங்க. அடுத்து கீழே எவ்வளோ தூரம் ஒரு லைனை வரைஞ்சிக்கோங்க. இப்போ அடுத்து இப்படி ஜஸ்ட் ஒரு லைன், அடுத்து இப்படி ஒரு லைன், இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ டைமென்ஷன் என்ட்ரி பண்ணலாம் வாங்க. இது 25, இது 45 மைனஸ் 25 20. டோட்டல் ஹைட் இந்த ஹைட் 10, இந்த ஹைட்டும் 10, இந்த ஹைட் சேம் 20. இது டோட்டல் ஹைட் 45. இது ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இந்த பெண்டு வரைக்குமே 45 தான். அப்போ நம்ம இதில் அந்த 15 வரைக்கும் வரைஞ்சிட்டு அதுக்கு அடுத்து சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த மிடில் பாயிண்டில் இந்த ஆப்ஷன் காமிக்கும். கிளிக் பண்ணி கரெக்டாக இந்த எட்ஜ் வர வரைக்கும் சர்க்கிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே உள்ளே இருக்க இந்த செக்மெண்ட்லாம் டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிட்டு இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் எவ்வளோ வேலையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 45 வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ அடுத்து இந்த இடத்துல ஒரு ஃபில்லட் இருக்குது. ஃபில்லட் போடணுன்னா ஃபஸ்ட்டு ஃபில்லட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செக்மெண்ட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ இதில் வேல்யூ 5 இதை என்ட்ரு பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ அடுத்து சென்டர் லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்சிஸில் கரெக்டாக இங்கேருந்து ரிவால்வ் ஆகணும். அதனால் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணி இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி வச்சுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ ரிவால்வ்னு கொடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும் ரிவால்வ் ஆகிடுச்சு. டிக் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ அடுத்து இந்த உள்ளே இருக்க இந்த த்ரெட்டு போடணும். அதுவும் இல்லாமல் இந்த ஹோல் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹோல் என்ட்ரி பண்ணிடலாம். அதனோட டைமென்ஷன் எப்படின்னா இங்கே த்ரெட்டு வரைக்கும் 38 சொல்லியிருக்காங்க. இந்த 7ங்கிறது பிச், அந்த ஸ்கொயர் த்ரெட்டோட பிச். எப்படி ஸ்கொயர் த்ரெட்னு சொன்னோன்னா இங்கே SQன்னு போட்டிருக்காங்க. அப்போ இது ஸ்கொயர் த்ரெட், அதனுடைய பிச் 7.
இந்த லென்த் எவ்வளோ இருக்குன்னா அந்த ஸ்கொயரோடைய ஒரு லென்த்து தான் இந்த லென்த் இருக்கும். அப்போ வந்து அது வந்து எவ்வளோ இருக்குன்னா பிச்சில் ஆஃப் தான் இருக்கும். பிச் வந்து 7, அப்போ 3.5 இது பண்ணணும். இங்கே வந்து டோட்டலாக வந்து டயாமீட்டர் 38 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இப்போ நான் வரையிறேன் பாருங்கள். இப்போ நான் வரைய ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. இந்த ப்ளைன் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஸ்கெட்சுன்னு கொடுங்க, ஸ்கெட்ச் யூஸ் கொடுத்துக்கோங்க, சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்க்கிள் வரைஞ்சிட்டு டைமென்ஷன் என்ட்ரி பண்ணலாங்க. டயா வந்து 38 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த த்ரெட் இல்லாமல் டயா வந்து -7 போட்டுக்கோங்க. என்ட்ரி பண்ணிங்கன்னா 31 வந்துடும். டிக் கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரூடுன்னு கொடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் வரணும். வரைஞ்சிட்டு இந்த கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹோல்ஃபுல்லாக இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரலன்னா நீங்கள் இந்த ரிமூவ் மெட்டீரியல் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம த்ரெட்டு வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து வியூவை கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த த்ரெட்டு வந்து நம்ம வந்து இந்த ப்ளைனில் தான் ஃபஸ்ட்டு இந்த ப்ளைனில் தான் வரைய போகிறோம். ஸ்கெட்சுன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரெஃபரன்ஸ் செட் பண்ணணும். கரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைன் தெரியுதா, இந்த கிளிக் பண்ணிங்கன்னா செட் ஆகிடும். இப்போ வந்து ஒரு லைன் எடுத்துக்கோங்க, 20 வச்சுட்டு கரெக்டாக இங்கே காமிக்கிறீங்க. இதுலேருந்து மேலே கொஞ்சம் தூரம் எவ்வளோ தூரம், கீழே எவ்வளோ தூரம் வெளியே நீட்டுற மாதிரியே எப்பயுமே வரைஞ்சிக்கோங்க. ரவுண்டாக 16 என்ட்ரி பண்ணிக்கோங்க. 65 கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து 10 கொடுத்துக்கிறேன். இப்போ ஈக்குவலாக புரிஞ்சிடும். இப்போ டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து த்ரெட்டு வரையணும்னா இந்த ஹெலிக்கல் ஸ்வைப் தான் யூஸ் பண்ணணும். ஹெலிக்கல் ஸ்வைப் போயிட்டு ரெஃபரன்ஸ் வந்து இப்போ நம்ம வரைஞ்சோம் இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து இது எதை பொறுத்து ரிவால்வ் ஆகணும் அப்படிங்கிற அந்த பேனை செலக்ட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இங்கே எனேபிள் ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல அது வந்து ஸ்கொயர் த்ரெட் இல்லையா, அப்போ நம்ம ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி ஸ்கொயர் வரைய போகிறோம். எப்படி ஸ்கொயர் வேணும்னா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஈக்குவல் சிம்பிள் காமிக்குது, இந்த மாதிரி இப்படி வச்சிங்கன்னா காமிக்கும். இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல ரெக்டாங்கிளை முடிச்சுட்டு கமெண்ட் விட்டு வெளியே வந்தீங்கன்னா டைமென்ஷன் என்ட்ரி பண்ணிக்கணும். முன்னாடியே சொன்ன இல்லையா, பிச் வந்து 7 ஆஃப் வந்து அதுதான் அந்த ஸ்கொயரோடைய சைஸ். இப்போ டிக் கொடுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரெட் வந்துடுச்சு. இதில் வந்து பிச்சு வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். 7 என்ட்ரி பண்ணுங்கள். பிச்சு 7 என்ட்ரி பண்ணிவிட்டு ரிமூவ் மெட்டீரியல் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ஏன் உங்களுக்கு வந்து மேலேயும் கீழேயும் எக்ஸ்ட்ரா நீட்டி லைன் வரைய சொல்லணும்னா அப்போ தான் இங்கே வந்து இதை விட்டு வெளியே வரும், இங்கேயும் உள்ளே போக முடியும். அதுக்காக தான் சொன்னேன். இப்போ டிக் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான், இந்த பார்ட் வரைஞ்சாச்சு. சிம்பிள் தான். இப்போ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. Ctrl+S கொடுத்து நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்கிங் டேரக்டரி செட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனா இந்த மூலயமா சூஸ் பண்ணி செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அவ்வளோதான், சேவ் ஆகிடும். அடுத்த பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.